அட நீங்க வேற, வெறுமனே வாயிலெல்லாம் வடை சுடலிங்க. பட்டர் இல்லாம பட்டர் சிக்கன் பண்ண போறோம். நீ வேற மைசூர் போண்டா கொடுத்தா மைசூர் எங்கன்னு கேட்ட கதையா எல்லாம் இருக்கு. பட்டர் இல்லாம செய்யறதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படிங்கிறீங்களா? பொறுங்கப்பா, இப்பதானே ட்விஸ்டே வருது. இந்த பட்டர் சிக்கனுக்கு தக்காளியும் வேண்டாம், வெங்காயமும் வேண்டாம். இது நம்ம சமையல் ரெசிபி ஸ்பெஷல் பேச்சுலர்ஸ் லேசி பட்டர் சிக்கன். பாப்போமா? வாங்க. பேச்சுலர் ஸ்பெஷல் மட்டும் இல்லைங்க, இது சீக்கிரமா ஒரு சிக்கன் ரெசிபி செய்யணும், பட்டர் சிக்கனுக்கே டஃப் கொடுக்கிற ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்னா இது தாங்க அது. சுண்டு விரல் பத்திரம், கடிச்சு சாப்பிட்றாதீங்க. பில்டப்லாம் இல்ல, நிஜமாவே அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ரெசிபி. ஒரு 800 கிராம் சிக்கன் இறைச்சி எடுத்திருக்கோம், சுத்தமா கழுவினது. ஒரு மேரினேஷன் மாதிரி செஞ்சுட்டு அதை ஸ்டவ்ல ஏத்த போறோம். அவ்வளவுதான் வேலையே. சிம்பிளான ரெசிபி. மேரினேஷனுக்கு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமா மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1.25 டீஸ்பூன், கொஞ்சமா உப்பு தேவைக்கேத்தாப்ல, கரம் மசாலா பவுடர் ஒரு 3/4 டீஸ்பூன். அடுத்து கொஞ்சம் முந்திரி பருப்பு 7-8 எடுத்து வச்சிருக்கோம். அதை தண்ணியில போட்டு ஊற வச்சுக்கலாம், நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும். முந்திரி பருப்பு சாஃப்ட் ஆன அப்புறம் அதை எடுத்து கொஞ்சமும் கொரகொரப்பு இல்லாம நல்லா அரைச்சுக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி பட்டர் சேர்க்காம தான் பட்டர் சிக்கன் செய்ய போறோம். அதனால அந்த பட்டரோட டெக்ஸ்சர் கொண்டு வரதுக்கு இந்த முந்திரி பருப்பு தான் ஹெல்ப் பண்ண போகுது. அதுக்காக இந்த முந்திரி பருப்பை நம்ம கொஞ்சமும் கொரகொரப்பு இல்லாம மைய அரைச்சுக்கணும், நல்லா பட்டர் மாதிரி. அரைக்கும் போது தண்ணி அதிகமா ஆனனால முந்திரி பால் ஆயிடுச்சு, அது பிரச்சனை இல்லை. அடுத்து கொஞ்சம் எலுமிச்சை சாறு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ இது அத்தனையும் சேர்த்து நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துக்கலாம். அடுத்து நம்ம சேர்க்க போறது ஒரு சூப்பர் இன்கிரிடியன்ட். சாதாரணமா நம்ம இதை சமையல்ல சேர்க்கறது இல்ல, ஆனா இது ஒரு கேம் சேஞ்சர்னே சொல்லலாம். இது சேர்க்கறனால நம்ம டேஸ்ட் அப்படியே கூடிடும். நம்ம தக்காளி சேர்க்காம செய்யறோங்கிறத மறந்துடாதீங்க. அதனால இது ஒரு கீ இன்கிரிடியன்ட்னு கூட சொல்லலாம். டொமேட்டோ கெச்சப் தான் சேர்க்க போறோம். 2-3 டேபிள் ஸ்பூன் இருந்தா போதும். ஒருவேளை நீங்க சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. புது வீடியோஸ் போடும்போது நோட்டிபிகேஷன்ல தன்னால வந்து சேர்ந்துரும். அடுத்து நம்ம சேர்க்க போறது ஒரு மெயின் இன்கிரீடியன்ட், கெட்டி தயிர். இல்லைன்னா மார்க்கெட்ல விற்கிற யோகர்ட்டை கூட நீங்க வாங்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சமும் கட்டி இல்லாம வீசிட்டு, அதாவது விஸ்க் பண்ணிட்டு அதை இதுல சேர்த்துக்க வேண்டியதுதான். முழுசா 2 கப் தேவைப்படும். இப்போ திரும்பவும் இதை சேர்த்து மசாஜ் பண்ணி விட்டுறலாம். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்பா புது வேலை பட்டாதாரிகளா உங்களுக்கும் சேர்த்தி தான் சொல்றேன், மறக்காம லைக் போடுங்க. தேவைப்பட்டா ரெட் ஃபுட் கலரிங்கும் சேர்த்துக்கலாம், ரெசிபிக்கு நல்ல ரெட் கலரை கொடுக்கும். அதே மாதிரி வாங்கும்போது ஃபுட் கிரேட் குவாலிட்டியான்னு பார்த்து செக் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணுங்க. பட்டர் சிக்கன்னாலே அந்த கலர் தான் ஒரு மெயின் அட்ராக்ஷனே. அந்த சிகப்பு கலருக்காக கண்டிப்பா இன்னைக்கு நான் அதை சேர்க்க தான் போறேன். இந்த சிக்கனுக்கு இன்னைக்கு ஸ்பா ட்ரீட்மெண்ட் தான் போங்க. இதையும் சேர்த்து மசாஜ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து இவ்வளோதான் மேரினேஷன். இப்போ இதை ஒரு 2-3 மணி நேரம் நல்லா மேரினேட் ஆக விட வேண்டியதுதான். சாதாரணமாக 2-3 மணி நேரம் ஊறினாலே போதும்.
பட் உங்களுக்கு இன்னுமே ரிசல்ட் நல்லா வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ராத்திரியே எடுத்து மேரினேட் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து சமைச்சிங்கன்னா மசாலா அதில் ஊறி சிக்கன்னு நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம சிக்கன் இந்த மசாலாவில் ஒரு 3 மணி நேரமாக நல்லா ஊறி இருக்கு. இப்போது அதை எடுத்துட்டு இப்போ அது கூடவே இன்னும் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கிளறி விட்டுட்டு அடுப்பில் எடுத்து வைக்க வேண்டியது தான். சொல்ல மறந்துட்டேன், ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஒரு வேளை சிக்கனை எடுத்து சமைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது 1 மணி நேரம் எடுத்து வெளியே வச்சுட்டு அப்புறம் சமைங்க. மேரினேட் பண்ண சிக்கனை எடுத்து அப்படியே ஒரு கிளறிட்டு ஸ்டவ் மேலே வச்சு சிம்மரில் வைக்க வேண்டியது தான். முடிஞ்சது வேலை, அவ்வளோதான். சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் ஆட்டுக்கால் பாயாவும் இதே மாதிரி ஒரு சிம்பிள் ரெசிபி செக் பண்ணி பாருங்கள், நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் நம்ம சென்னை ஸ்பெஷல் ஏஎம் புகாரி சிக்னேச்சர் ரெசிபி, அதாங்க சிக்கன் 65, அது கூட இருக்கு, கண்டிப்பாக செக் பண்ணுங்க. வித்தியாசமாக எதுவும் ட்ரை பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எங்களோட கோலாப்பூரி சிக்கன் ட்ரை பண்ணுங்க. கோலாப்பூர் வரைக்கும் போய் கொண்டு வந்திருக்கோம். இல்லையா, இந்தியா பாகிஸ்தான் பார்டர் கிராஸ் பண்ண ரெசிபி ஷாமி கபாப் கூட இருக்கு, அதை கூட ட்ரை பண்ணலாம். மாம்பழ சீசன் முடிய போது சீக்கிரமா மேங்கோ சோர்பேவும் மேங்கோ குல்ஃபியும் ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. இவ்வளவுதாங்க, நம்ம பேச்சுலர்ஸ் ஈஸி லேசி பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. எங்க சேனல்ல இருக்க ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம. இன்னைக்கு சமையல் ரெசிபீஸ்ல இவ்வளோதான் மெனு. ஈஸி லேசி பட்டர் சிக்கன் ரெடி. அடுத்த வாரம் ஒரு சூப்பர் டூப்பர் இன்டர்நேஷ்னல் சிக்கன் ரெசிபி காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா வந்து பாருங்க மறக்காம. அது வரைக்கும் சிரிச்சிட்டு சந்தோஷமா இருங்க. பாய் பாய்.